ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம குட்டி தோட்டத்தில் ஒரு சின்ன விசிட் வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், கத்திரிக்காய் செடி தாங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்ட்டு. இதுலேயே 4 வகையான கத்திரிக்காய் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு பர்பிள் லாங்கு, இன்னொன்று வந்து க்ரீன் லாங்கு, அப்புறம் வந்து ஒயிட்டு, அப்புறம் வந்து ஊதா நிற கத்திரிக்காங்க. எல்லாமே பூ வச்சு காயும் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாம் மழை வந்தனால சீக்கிரம் க்ரோத் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பாருங்கள் குட்டியாக இப்போ வளர்ந்துருக்கு. இது இன்னும் 1 வீக்கில் கொஞ்சம் காயெல்லாம் பெருசாயிருங்க. அடுத்து நம்ம முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் தாங்க. எல்லாமே சூப்பராக வளர்ந்துருச்சுங்க. இப்போ காலிஃப்ளவர் இப்போ தாங்க பூ குட்டியாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படியும் இன்னும் ஒரு 2 months ஆயிருங்க இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு. இதுக்கும் நாங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்க. தொழு உரம் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் தாங்க. இதுவும் நாங்கள் 3 மாதம் ஆச்சு விதை போட்டு. ஆனால் இப்போ தாங்க முதல் முறையாக பெண் பூ வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நாங்கள் செல்ஃப் பாலினேஷன் தாங்க பண்ணி விட்டுருக்கோம். அடுத்து நம்ம தட்டைக்காய் தாங்க. இது வந்து லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது நிறைய காய்கள் வந்துருச்சுங்க. ஆல்ரெடி நாங்கள் இது 2-3 டைம் நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். இது அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு. ஆனால் இது சீக்கிரம் வளர்ந்துருதுங்க. காய் இன்றைக்கி பார்த்தா சின்னதாக இருக்குது, ஒரு 2 நாள்லேயே நல்லா லாங்காக வளர்ந்துருது. இது கொடியும் சூப்பராக ஏறிடுச்சுங்க. இப்போ தான் ஒரு பந்தல் போட்டு ஒரு 1 வீக் தான் ஆகுது. அதுலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே ஏறிடுச்சுன்ட்டு. நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அடுத்து நம்ம இது வந்து வெள்ளை நூல்கோல் தாங்க. இது உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருந்தேன், பூச்சி பிடிச்சிருந்ததுன்ட்டு. அதுக்காக நாங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பூச்சியெல்லாம் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காய் எவ்வளோ பட்டு போச்சுன்ட்டு. என்ன ரீசன்னே தெரிலங்க. நாங்களும் நல்லதாக பார்த்துக்குறோம், அப்படி இருந்தும் காயெல்லாம் இந்த மாதிரி ஆகிடுதுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தாங்க. இப்போ இந்த சம்மருக்காக காயெல்லாம் ரொம்ப தாங்க மாட்டேங்குதுங்க. இது நாங்கள் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா பக்கத்தில் போட்டதுனால காயும் குட்டியாகிடுச்சு. இனி நம்ம இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியது தாங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணி நாங்கள் வீடியோ போடுறோங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இது நாட்டு பாவக்காங்க. இதுலேயும் நாங்கள் 2-3 டைம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். நிறைய காய்கள் கொடுத்துருச்சு. ஆனால் இது சின்ன சைஸாக தாங்க வரும், ஏன்னா இது நாட்டு பாவக்காங்கிறதுனால. இன்னும் நிறைய காய்கள்லாம் இருக்குது. இனி அடுத்த அறுவடை வீடியோவில் நாங்கள் காட்டுறோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரிக்காய் தாங்க. இதையும் நாங்கள் நிறைய அறுவடை பண்ணிட்டோம். இதுலேயே ஒரு 4 வகை வெள்ளரிக்காய் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் தாங்க. நாங்கள் இந்த கம்பம் ஃபுல்லாக படர்ந்துருக்கிறது வந்து சொரக்காய் தாங்க. ஆனால் இந்த சைஸு தான் வருது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டு போயிடுதுங்க. நாங்களும் என்னென்னமோ ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணிட்டோம், அப்போவும் இந்த மாதிரி தாங்க ஆயிடுது. ஆனால் நிறைய காய்கள் இது தாங்க வைக்குது, அப்போவும் இந்த மாதிரி ஆயிடுது. இதுவும் சொரக்காய் கொடி தாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கொடியும் இருக்குங்க. பாருங்கள் இதில் ஒரு சின்ன காய் வந்துருக்குது. ஆனால் பீர்க்கங்காய் கொடி நாங்கள் வேறு பக்கத்தில் வந்து ஏற்றி விட்டுருக்கோங்க. ஆனால் இந்த சைடும் ஒரு காய் எப்படியோ தப்பிச்சு வந்து இந்த சைடு வளர்ந்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சுன்ட்டு. இதையும் நம்ம அடுத்த வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து பிஞ்சு வெள்ளரிங்க. இது பாருங்கள் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இது இன்னும் 2-3 நாள் ஆகணுங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் நிறைய பூக்கள் வச்சு. ஆனால் வெள்ளரிக்காய் தாங்க நிறைய வருது. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான அறுவடைங்க வெள்ளரிக்காய். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வெள்ளரிக்காய்லாம் நிறைய உள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம பச்சை நிற நீல புடலாங்க தாங்க. இதை ஆல்ரெடி நாங்கள் ஒரு 3-4 காய் நாங்கள் அறுவடை பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து உள்ளே நிறைய காய்கள் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கனால எங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல. இது வந்து இன்னொரு காய் இருக்குங்க. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தாங்க. இதையும் நாங்கள் ஒரு 4-5 டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போவும் நிறைய காய்கள் வைக்குது. இப்போ ஒரு 3 காய் இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டுறோங்க வீடியோவில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குதுன்ட்டு. இப்போ நாங்கள் மேலே இந்த பந்தல் போட்டனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழங்க. இது என்னமோ தெரிலங்க, இது என்ன கடிச்சு சாப்பிடுதுன்னே தெரில. அதனால தான் கீழே வந்துட்டு நாங்கள் புல் மாதிரி செட்டப் பண்ணி போட்டு வச்சுருக்கோம், புளி ஏறாமல் இருக்கிறதுக்காக. இப்படி இருக்கிறனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கவர் கட்டினாலும் கொஞ்சம் தண்ணி சேரும்போது அது அழுகி போயிடுற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் இது ஓகே, இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோங்க, பாதுகாத்து வச்சுருக்குறோம் நாங்கள். இது கூடயே நாங்கள் தர்பூசணியும் போட்டிருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு காய் கூட வைக்கலைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் தாங்க. மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரிலங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் பறிச்சுக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்மர் டைமில் இதெல்லாம் இப்போ தாங்காதுங்க. ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது.
இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தாங்க. இதில் எல்லா செடியிலையுமே வந்து சோளம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. இது எப்படியும் இன்னும் 1-2 வாரத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே பறித்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் பேபிக்கான சாப்பிடும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாமரம் தாங்க. இது வந்து நாட்டு ரக மரம் தான். இது கிட்டத்தட்ட இதுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க இந்த மரம் வச்சு. இதுக்கு காய் வந்து சின்னதாக தாங்க இருக்கும், ஆனால் பழம் ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருந்த வெங்காய செடி தாங்க. இதுக்கு இடையிலேயே நாங்கள் மிளகா செடியும் வச்சுருக்கோம். ஏன்னா வெங்காயம்லாம் நாங்கள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் மிளகா செடிக்கு இந்த ஸ்பேஸை யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, 2-in-1 யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல இப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ரெண்டுமே சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இதிலே வெள்ளை நிற வெங்காயம் பர்பிள் நிற வெங்காயமும் வச்சுருக்கோங்க. பெரிய வெங்காயம் தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்திரிக்காய் செடியும் வெண்டைக்காய் செடியும் தாங்க வச்சுருக்குறோம். நாங்கள் முதல் வச்ச இடத்துல மண் சரியில்லாதனால வளராமே சின்னதாக தான் இருந்தது. இப்போ மாற்றி வச்சனால பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இதுலேயே ஒரு 5 செடி இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோங்க. இது வந்து நாங்கள் சீட் ட்ரேயில் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க மாற்றி வச்சுருக்கோம். இந்த சைடு இருக்கனால கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்குங்க செடியெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா பால்சம் பிளான்ட் தாங்க. இது வந்து பூ வகை தான். இது நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நம்ம சீடை சும்மா தூவி விட்டாலே ஈஸியாக வளர்ந்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை கொடி தாங்க. ஆனால் சின்ன கொடி தான், அதிலே பாருங்கள் காய் வச்சுருக்கு. இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் தாங்க. நம்ம என்ன தான் திராட்சை கொடி போட்டால் பந்தல் போட்டால் இலைகள் தான் வளர்ந்துட்டுருக்குமே தவிர காய்கள் வைக்காது. ஆனால் இதுக்கு ஒரு ட்ரிக்கு தாங்க. நம்ம கவாத்து பண்ணி விடும்போது சிகப்பு நிறத்தண்டில் ஒரு 5வது இல்லாட்டி 6வது இலையை நம்ம கட் பண்ணி விடும்போது அங்கே பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அதில் நம்ம காய்கள்லாம் நமக்கு தருங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவும் வேணுங்க. டாட்டா, பை பாய்.